10th ஃபெயில் ஆனதுனால பள்ளிக்கூடம் போகல. மறுபடியும் உடனடி தேர்வு எழுதியிருக்கலாம்ல? எழுதுனதுனால மீண்டும் திரும்ப ஃபெயில் ஆயிட்டியா? 2 பாடம் போனதுனால. சரி, திரும்ப அந்த ஒவ்வொரு பாடமாவது டுட்டோரியல் சேர்ந்து ஒவ்வொரு பாடமாவது எழுதி பாஸ் பண்ணியிருக்கலாம்ல? போகலான்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேலைக்கு. எந்த வேலைக்கு? கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சரி, இப்போ சின்ன வயசுல வேலைக்கு போய் பணம் வந்தா அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஜாலியா போகலாம், கடையில போய் செலவு பண்ணலாம். அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும். பின்னாடி கஷ்டம்டா தம்பி. சரி, இல்லைன்னா ஏதாவது ஐடிஐ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொழிற்படிப்பு கூட போய் கற்றுக்கலாம்ல? இப்போ ஏன்னா 10th ஃபெயிலு 8th வச்சு கூட ஐடிஐலாம் நல்ல நல்ல கோர்ஸ் இருக்குது. சரியா? அந்த மாதிரி கோர்ஸ்ல எல்லாம் கூட நீ ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு தொழிற்படிப்பை கற்றுக்கிட்டா கூட நம்ம ஏதாவது ஒரு ரயில்வேவிலேயே ஏதாவது ஒரு துறையில் போகலாம். இப்போ சொந்தமாக கூட நீ தொழில் வைக்கலாம். இப்போ இந்த வெல்டரு, எலக்ட்ரீஷியன் இதெல்லாம் இருக்குல்ல, டர்னரு, இதெல்லாம் ஒரு மெக்கானிக்கல் இது கூட கற்றுக்கிட்டீங்கன்னா கூட நாம் கூட ஒரு மெக்கானிக் ஷாப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கற்றுக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கற்றுக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரீஷியன் ஆயிடலாம். ஒயர்மேனுன்னு ஒரு கோர்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதில்